தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளாம் மந்தமான இந்த பல பங்குகள் 200 டிஎம்ஏ தாண்டி மேலே நிற்கின்றன. அதே நேரத்தில் எஃப்ஐ வந்து 10,355 கோடிக்கு மேல வாங்கி இருக்காங்க. இது புதிய புதிய பணப்புழக்கம் உள்ள நுழை நம்ம மார்க்கெட்ல வருவதை காமிக்குது. அதே போல கச்சா எண்ணெய் வந்து பிராண்ட் crude oil உடைய விலையும் $71 72 முடிய நிலையான விலையில இருப்பது இந்தியாவிற்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. தங்கம் வெள்ளி மீண்டும் ஏற்றம், அதாவது அமெரிக்க வட்டி விகிதம் ஃபெட் வந்து வட்டி விகிதம் உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்தம் நம்பிக்கை அதிகரிப்பு, அது உங்களுக்கு பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. அதே போல அமெரிக்காவோட இன்ஃபுலேஷனும் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுகிறது. 200 டிஎம்ஏ என்ன அப்படின்னா, ஒரு பங்கின் விலை கடந்த 200 நாட்கள் விலைக்கு கீழே பக்தமாக ஆயிட்டு அதற்கு அப்புறம் மேலே நகர்ந்து இருப்பது. இது நீண்ட கால டவுன் ட்ரெண்ட் முடிவுக்கு வந்து புதிய அப் ட்ரெண்ட் தொடங்கும் ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அதாவது பிரேஸ் ஆனது கையர்லோ ஃபார்ம்ல வந்திருக்கும் போது மூவிங் ஆவரேஜ் 200 வந்து மேலே இருக்கும். இப்போ 200 பிரேக் அவுட் பண்ணி பிரேஸ் க்ளோஸ் கொடுத்ததுக்கு பல பங்குகள் இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சினரியாக பார்க்கப்படுகிறது. அதே போல எஃப்ஐ வாங்குதலும் நிலையான கச்சா எண்ணெய் விலையும் போன்ற நேர்மறையான சூழல்ல அதே போல பல பின்தங்கிய பங்குகள் பிரேக் அவுட் தருவது போல இருப்பது மணி ரொட்டேஷன் வந்து பிராடர் மார்க்கெட்ல மணி ரொட்டேஷன் வருவதை காமிக்குதுங்க. ஏற்கனவே நம்ம இப்ப பார்க்கக்கூடிய பங்குகள் ஏற்கனவே உங்க போர்ட்போலியோ இருந்தா எதையுமே விற்காதீங்க. நல்லா 200 டிஎம்ஐக்கு மேல வந்து மேல வருதுனால எதையுமே விற்காம இருப்பது நல்லது. ஆட்டோ செக்டார்ல வந்து டிவிஎஸ் மோட்டாரு, ஈச்சல் மோட்டாரு, எண்டகான்ஸ் டெக்னாலஜி, டைடு வாட்டர் இது எல்லாமே 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேல இருக்கின்றன. அந்த வகையில இப்போ டிவிஎஸ் மோட்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு இந்த பாருங்க கையர்களோ வச்சு 200 மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கு. பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்த உடனே என்ட்ரி போலாமா கேட்டா அந்த இடத்துல வேலியும் பார்க்கணும். வேலியும் ஒரு அளவுக்கு நல்லது. ஆகசையுமே 50க்கு மேல இருப்பது இது ஒரு பாசிட்டிவ் சினாரியாக தான் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் மேல போயிட்டு திரும்பவும் கீழே வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த நேரத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பங்குல வந்து ஒரு 25% வந்து நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ற வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதுக்கு முன்னாடி பாருங்க 200 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி பிரேஸ் கொடுத்துருது. நல்லா மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு. கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகி இந்த மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் எல்லாமே நல்லா கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் நல்ல மார்க்கெட் ஆனது மேலே போகும். அதே மாதிரி இப்பவும் வராமலே போகலாம். அதற்கு இப்போ நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு பார்த்துக்குங்க. ஏற்கனவே உங்க போர்ட்போலியோல பங்கு வச்சிருந்தேன்னா இந்த பங்கை வந்து ஹோல்டு பண்ணுங்க. அவசரப்பட்டு எதுவும் வித்துறாதீங்க. அதுதான் முக்கியமான கான்செப்ட். நீங்க புதுசா வாங்குவீங்களோ இல்லையோ ஏற்கனவே வச்சிருந்தீங்க அப்படின்னா அவசரப்பட்டு வித்துற வேண்டாம். இப்ப ஈச்சர் மோட்டார் எடுத்தோம்னா நம்ம 4000 ரூபாயில வாங்கின பங்கு நல்ல ஏற்றம் கொடுத்து சின்ன டவுன்ஃபால் ஆகி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கை தான் வச்சிருக்கு. மூவிங் ஆவரேஜும் 200 இதுக்கு மேல நல்லா க்ளோஸ் கொடுத்துருக்கு. இது அடுத்தடுத்த லெவலுக்கு மேல போகும்போது மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டா வந்துடும். அப்ப நம்ம அந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆர்எஸ்ஐயுமே 50க்கு மேல இருப்பது ஒரு பாசிட்டிவ் சினாரியாக பார்க்கப்படுகிறது. இது கொஞ்சம் இந்த நேரத்துல வந்து 20 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிறதுனால 20 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி மேல க்ளோஸ் கொடுக்கட்டும். மேல போய் க்ளோஸ் கொடுக்கும் போது இது மேலே போய் க்ளோஸ் கொடுக்கும் போது 20, 50, 100, 200 இப்படி வந்துடும். இப்படி வரும்போது நம்ம வந்து வாங்கிக்கலாம். அந்த நேரத்தில் வேலையுமே ஆகஸ்டையெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக வாங்கி வச்சுக்கலாம். அதனால இந்த பங்கையும் நீங்க கவனமாக பார்த்துக்கோங்க. போர்ட்போலியோ வச்சிருந்தீங்கன்னா வித்துடாதீங்க. அதே போல எண்டகான்ஸ் டெக்னாலஜி இதுவுமே 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. வெள்ளிக்கிழமை
கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 2700க்கு மேல போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். வரும்போது இந்த பங்கையும் நம்ம வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கிங் செக்டார்ல பூனாவாலா பூனாவாலா பென்காப்பு, பேங்க் ஆஃப் இந்தியா, ஐஎல்எஃப் ஃபைனான்ஸ் இது எல்லாமே 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேல க்ளோஸ் கொடுத்துருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஆனால் 100 மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸா செயல்படும். 100 மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கட்டும். இது எதுவுமே நம்ம வந்து பை பண்ண சொல்ல, வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது வந்து நேரம் பார்த்து பை பண்ணிக்கலாம். பூனாவாலா பென்காப்பு 200 மூவிங் ஆவரேஜ் க்ளோஸ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் மூவ்மெண்ட் போயிட்டு திருப்பி கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஆனா இந்த மூவிங் ஆவரேஜ் 200 க்ளோஸ் பண்ணும்போது வேலையும் ஃபுல்டப் ஆகணும். அதே நேரத்துல ஆகசை வந்து 70க்கு மேல இருக்கக்கூடாது. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆகசை 70க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஓவர் பாக்ட் ஆகிடும், திருப்பி கீழே வந்துடும். அதனால ஆகசை வந்து 50ல இருந்து 60க்குள்ள உள்ள பங்குகளை நீங்க வந்து போக்கஸ் பண்ணிக்கிறது மிகவும் நல்லது. அப்புறம் பிஇஎம்எல் இதுவுமே 200 மூவிங் ஆவரேஜ் மேல க்ளோஸ் கொடுத்துருக்கு. நல்லா வேலையும் போட்டுருக்கு. இந்த கையை கட் பண்ணும்போது பார்த்துக்குவோம். மசாட் மஸ்கன்டாக் இது வந்து பாதுகாப்புத்துறை உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்குமே 200 மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் பண்ணல, பார்ப்போம். இஎம்எல் வந்து வச்சு கெமிக்கல் செக்டார்ல எஸ்ஆர்எஃப் 200 மூவிங் ஆவரேஜ் க்ளோஸ் கொடுத்துருக்கு. இன்ன வரைக்கும் 200 மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தது, இப்போ க்ளோஸ் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு பாசிட்டிவ் சினாரியாவாக பார்க்கப்படுகிறது. ஜூப்ளியன்ட் இன்கிரியாவும் 200 மூவிங் ஆவரேஜ் மேலதான் பிரைஸ் க்ளோஸ் கொடுத்துருக்கு. இதுவுமே ஒரு பாசிட்டிவ் சினாரியாவாக பார்க்கப்படுது. கிராவிட்டா இந்தியா இந்த பங்குமே 200 மூவிங் ஆவரேஜ் மேல க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஆனா இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நேரம் வரும்போது, நல்ல ஒரு அலைன்மெண்ட் மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் எல்லாம் ஒன்னா வரும்போது அந்த நேரத்துல வேலையுமே ஆகசை எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணி வாங்கலாம். அதனால இது எதுக்கு அப்படின்னா, இந்த பங்கை நீங்க போர்ட்போலியோல வச்சிருந்தீங்கன்னா அவசரப்பட்டு வித்துறாதீங்க. அதுதான் மெயின். அவசரப்பட்டு வித்துறாதீங்க. அதனாலதான் அதை சொல்றோம். இந்த 200 மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணது நீண்ட கால அப் ட்ரெண்டு, நீண்ட காலம் டவுன் ட்ரெண்டு, நீண்ட கால அப் ட்ரெண்டாக மாற போகுதுன்னு அர்த்தம். 200 நாள் மூவிங் ஆவரேஜ் வந்து மேல பிளேஸ் கொடுத்துருக்காது. டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது இப்ப போலீஸா மாற போகுதுன்னு அர்த்தம். அதாவது போலீஸா கண்டினியூ ஆயிருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பங்கு டவுன்லயே கூட வந்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து பண்ணிக்கலாம். அதே போல டிஎல்எஃப் டிஎல்எஃப்க்கு நல்ல நியூஸும் இருக்கு. டவுன்ல வந்து கையில் கை வைக்குது. அதுல எதுவுமே கொஞ்சம் பங்காளி வச்சுக்கோங்க. ஆனா ஆகஸ்ட் வந்து 63க்கு மேல இருக்கு. ஓகே, இதையும் நம்ம வந்து வாட்சிஸ்ட்ல வச்சுக்கலாம். அப்புறம் யூடியூப் கமாண்ட்ல ஃபினோலெக்ஸ் கேபிளை பத்தி கேட்டாப்ல. ஃபினோலெக்ஸ் கேபிள் ஆனது மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஆகஸ்டையுமே 50க்கு மேலதான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு பூலிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செட்டப்ல வரும்போது இந்த சிங்குக்கு இந்த லோவுக்கும் இதை போட்டுக்கோங்க, ஃபிபனாச்சி போட்டுக்கோங்க. இந்த 50% கிட்ட இருக்கிறதுனால இந்த 618 வந்து கோல்டன் ரேஷியோ கூட வரலாம். 50 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணலாம். டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பங்கு மேல போகலாம். அந்த நேரத்துல ஒரு பூலிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த பேகிஷ் கேண்டில் உடைய ப்ரீவியஸ் வந்து ஒரு சிக்னல் கேண்டில் வரும். ஒரு பூலிஷ் கேண்டில் வரணும். அதை சிக்னல் கேண்டில்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வரும்போது இந்த கேண்டிலுடைய இந்த 2வது கேண்டிலுடைய 50%க்கு மேல ஒரு நல்ல பூலிஷ் கேண்டில் கொடுத்துச்சுன்னா நம்ம பைக்கு அப்ரோச் பண்ணலாம். அது முடிய வெயிட் பண்ண. அதாவது இந்த இடத்துல வந்து 50
கோல்டன் ரேஷியோ இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு போலிஷ் கேண்டில் ஒரு சிக்னல் சிக்னல் கேண்டில் சொல்லுவோம் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த கையை கட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த கையை கட் பண்ணும்போது செகண்ட் கேண்டிலுடைய கையை கட் பண்ணும்போது நீங்க வாங்க. என்ன அப்படின்னா இந்த டவுன் ஆனது முடிஞ்சு அப் ட்ரெண்ட்ல கைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது செல்லர் வீக் ஆகி பையர் உள்ள வந்துட்டாங்க அர்த்தம். அதுக்கப்புறம் வாங்கினோம்னா நல்ல மேல போயிடும். இந்த நேரத்துல நீங்க ஒரு சின்ன குவான்டிட்டியை நீங்க வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் ஃபினாலஸ் கேபிள் நல்லா தான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஆனா அவங்க ஃபேமிலி பிரச்சனை அதிகமா இருக்கு. அந்த ஃபேமிலி பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பங்கு ஆனது நல்லா மேல போகும். இது ஃபினாலஸ் கேபிள். இன்னும் அவர்களுடைய ஃபேமிலியில உள்ள பிரச்சனை முடியல. என்பிசிசி வந்து இப்பதான் 200 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவுமே வந்து ஃபினோலெக்ஸ் மாதிரி 15-டே மூவிங் ஆவரேஜ் முடிய வரலாம். இதுக்கு ஒரு ஃபினோ போட்டீங்க அப்படின்னா 50 மூவிங் ஆவரேஜ் முடிய வரலாம். வந்துட்டு நம்ம சொன்னபடி அப்படிங்களுக்குள்ள ஒரு சிக்னல் கேண்டில் போலிஷ் கேண்டில் வரட்டும். ஃபர்ஸ்ட் இந்த கடைசி கேண்டில் மேல ஒரு 70% மேல போலிஷ் கேண்டில் கொடுத்து ப்ரீவியஸ் கேண்டில் இந்த கேண்டிலுடைய கைக்கு மேல நல்ல ஒரு போலிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா செல்லரு வீக்கராக பையரு என்டி ஆகணும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அந்த நேரத்துல ஆர்எஸ்ஐயும் 50ல இருந்து திரும்ப ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஸ்டாக் ரெண்டுமே நல்ல ஸ்டாக்கா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு பையிங் கேண்டில் வரட்டும், சிக்னல் கேண்டில் ஆனது வரட்டும். அதனால ரெண்டுமே வாங்கக்கூடிய லெவல்ல இருக்கு. இது அருமையான ஸ்டாக்கா தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். வீக்கில் வச்சாலுமே ஓகே. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டுருப்பேன். அந்த மெத்தடுக்கு இந்த ஸ்டாக் வந்ததுனால நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்களா, இப்ப வந்து ஒரு வீக்கில் பாத்தீங்கன்னா நல்லா டவுன் வந்துட்டு இந்த மாதிரி இதுதான் சிக்னல் கேண்டில்னு சொல்லுவோம். இந்த கேண்டில சிக்னல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வந்ததுக்கு அப்புறம் 3வது கேண்டில் கையை கட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மேல போயிருக்கா. அதனால வெயிட் பண்ணுங்க. ஸ்டாக் அருமையான ஸ்டாக்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லிடுறேன். இப்படி வந்து இருக்கும் போது முன்னாடி உள்ள சிங்கு கைக்கு புபனாச்சி போடுங்க. வீக்கில் டைம் பிரேம்ல போட்டுட்டு இது 50 இல்லை 618% டச் பண்ணி வரும்போது நம்ம வந்து பையிங் ஆர்டர்ல போடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீக்கில் இன்னும் 5% நோக்கி வரல, ரீடெஸ்ட் நோக்கி வரல. இந்த ஏற்றத்துக்கு ரீடெஸ்ட் கொடுக்குது. அது இங்கேயும் வரலாம், இல்லை 93 ரூபா கூட வர வாய்ப்பு இருக்கு. வரலாம். வந்து அதுக்கப்புறம் ஒரு இதே மாதிரி ஒரு சிக்னல் கேண்டில் வரும். டே டைம் மாத்திட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு இந்த வீக்கிலியில காமிச்ச மாதிரி ஒரு சிக்னல் கேண்டில் வரும்போது இந்த ஸ்டாக்ஸை நீங்க பையிங் பண்ணிக்கணும். இது ஒரு மெத்தடு. இதே போல ஃபினோலெக்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீக் டைம் பிரேம்ல மாத்திட்டேன். இதுக்குள்ள இதுதான் சிங்கிளோ. ஓகேங்களா? இதை எடுங்க. போடுங்க. இந்த ஸ்டாக் வந்து மேல போய் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீக்கிலில செட்டப் ஓகே திரும்புது. ஆனா டெய்லியில இன்னமும் ஒரு சிக்னல் கேண்டில் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு பூலிஷ் கேண்டில் கொடுத்துச்சுன்னா அடுத்ததுக்கு அந்த ஸ்டாக் ஆனது நல்லா மேல போயிடும். ஆக செய்ய திங்குது.
நம்ம வீடியோல இன்றைக்கு ஸ்டாக்கு கேட்டாப்புல அதே போல பாரத் கோச் கேட்டிருந்தாப்புல சொல்லிட்டேன் நான். பாரத் கோச் ஒன்று அப்படின்றதாங்க இருக்கு, பை பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் கேண்டில் போட்டிருக்கிறதுனால ஐல போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகலாம். வெயிட் பண்ணுங்க. ஆனா ஆர்எஸ்ஐ வந்து 70க்கு மேல இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பாரத் கோச்சை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்றபடி நீங்க கேட்ட பினோலா ஸ்டேபிளும் என்ன கேட்டீங்க, என்பிசிசி நல்லா தான் இருக்கு. ஆனா சிக்னல் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோல பங்கு சந்தையோட சூழலை பார்த்தோம். 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேல உள்ள ஒரு சில பங்குகளை பார்த்தோம். அதாவது டிவிஎஸ் மோட்டாரு, ஈச்சர் மோட்டாரு, என்டுவான்ஸ் டெக்னாலஜி, டைடு வாட்டர் பார்த்தோம். பூனாவாலா பின்கார்பு, பேங்க் ஆஃப் இந்தியா, ஐஎல்எஃப் ஃபினான்ஸ், மஸ்கான் டக்கு, பிஇஎம்எல் நல்லா இருக்குங்க. ரசாயனத்துல எஸ்ஆர்எஃப், ஜூப்ளியன்ட் இன்ஜூரியா, இந்த ஸ்டாக்ஸையும் நம்ம பார்த்தோம். ஒரு கோல் போட்ட ரியல் எஸ்டேட் துறையில டிஎல்எஃப் பங்கு நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இது எல்லாமே 200 மூவிங் ஆவரேஜ் இருக்கிறதுனால நீங்க கணக்கு வந்து வித்துறாதீங்க சார். விற்காம ஹோல்டு பண்ணி வைங்க. ஓகேங்களா, ஹோல்டு பண்ணி வைங்க. ப்ரெஸ் பைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை அடுத்து பார்ப்போம். வாழ்க வளர்த்துட்டேன். இந்த வீடியோ ஏதாவது உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளர்த்துட்டேன்.